கட்டுவோம் 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 வீட்டுக்கொரு கழிவறைய கட்டுவோம். கட்டுவோம் 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 வீட்டுக்கொரு கழிவறைய கட்டுவோம். நோயும் பிணியும் தொலைக்கணும், சுகாதாரம் நிலைக்கணும். நோயும் பிணியும் தொலைக்கணும், சுகாதாரம். லீஃப் சொசைட்டியின் சார்பாக நம்ம கிராம மக்களுக்கெல்லாம் வணக்கம் வணக்கம். சந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினை பாட வந்தருள்வாய் கலை மகனே. சந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினை பாட வந்தருள்வாய் கலை மகனே. வந்தனமுங்க வந்தானோ வந்து தனமுல குந்தானோ. வந்தனமுங்க வந்தானோ வந்து தனமுல குந்தானோ. கட்டளை இருந்தா போடுங்க, விசிறி இருந்தா வீசுங்க. கட்டளை இருந்தா போடுங்க, விசிறி இருந்தா வீசுங்க. நம்ம கிராம மக்களுக்கெல்லாம் இந்த வில்லுப்பாட்டின் மூலம் அருமையான செய்தியை சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். அதாவது இன்னைக்கு மக்கள் வீட்டுல நிறைய அத்தியாவசியங்கள் தேவை நிறைய இருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணு வீடுதோறும் அவசியம் என்ன என்ன அட என்ன அட என்னப்பா சொல்லுங்க. அட என்ன திருப்பி திருப்பி என்னைய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? வீடுதோறும் அவசியம் என்ன? கலர் டிவினே அத எல்லார் வீட்லயும் இருக்குல்ல. நல்லா கண்ட பிரிட்ஜ் இல்லம்மா. சொல்லுப்பா. செல்போனு அந்த கழுதை தான் எல்லார் கழுத்துலயும் இருக்குல்ல, எல்லார் வயலையும் கிடக்கு. அது இல்லப்பா. என்னப்பா? மாவாட்டுற மிஷின் என்ன? உன்னைய போட்டு ஆட்ட வேண்டியதான். அதுவும் இல்ல. தம்பி அதுவோடதான் எனக்கு தெரியாது. எங்க வீட்டுல இருக்கிற மோட்டர் பைக்குதான். மோட்டர் பைக் அதுவும் இல்லப்பா. வீடுதோறும் அவசியம் என்ன? மிக்சி அதுவும் இல்லப்பா. வீடுதோறும் அவசியம் என்ன? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். சொல்லுப்பா சொல்லுப்பா. நாமக்கல் ஊரை சுத்திட்டு அங்க கோழி பண்ண நிறைய இருக்குதானே. வீடுதோறும் அவசியம் என்ன? காலையில சிக்கன் பிரியாணி, மதியானம் சிக்கன் பிரியாணி, நைட்டு சிக்கன் பிரியாணி. கட்டி தங்கா சாப்பாட்டு முண்டா. ஐயா இங்க நல்லா கேளுங்கய்யா. இவனை கூப்பிட்டுட்டு வந்து கச்சேரிக்கு நான் பட்ட தெண்டத்தை கேளுங்கய்யா. ஐயா இவனை கூப்பிட்டுட்டு ஒரு கடைக்கு போய் கம்மியா சாப்பிடுறான்னு சொன்னேன். கம்மியா சாப்பிடுறான்னா எவ்வளவு சாப்பிடலாம்? 25 புரோட்டாவை தின்னுட்டாயா. காசு இல்லாம என் கையில கிடந்த பாரின் வாட்ச கட்டி அடகு வச்சுட்டு வந்தியா. பிளாட்ஃபார்ம்ல வாங்கிட்டு வந்திருக்கையா. பேசாதனே. என்னதான் வீட்டுக்கு தேவைன்றத விஷயத்த சொல்லுனே. வீடுதோறும் அவசியம் என்ன? அவசியம் 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 அவசியம். வீடுதோறும் கழிவறைகள் அவசியம். வீடுதோறும் கழிவறைகள் அவசியம். வீடுதோறும் அவசியம் என்ன? அவசியம் 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 என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுதுனே. என்ன சொல்ல வரேன்? இந்த கழிவறை இல்லாதனால என்னென்ன நோயெல்லாம் வரப்போகுதுன்ற சொல்ல வரீங்க. ஒருத்தன் தான் நம்ம கலைக்குழுவிலே அறிவானாலு. என்னென்ன நோய் வரும்னு பாட்டா சொல்றேன் கேட்டுக்கங்க. பாந்தி பேதி சீத பேதி மஞ்சக்காமாலம் வயிற்று போக்கு. பாந்தி பேதி சீத பேதி மஞ்சக்காமாலம் வயிற்று போக்கு. மஞ்சக்காமால ரத்த சோக இன்னும் பல
நோய்கள் எல்லாம் மக்கள் மத்தியில வந்து சேருது. புரிஞ்சுக்கங்க. எங்களுக்கு தான் நிறைய திறந்த வெளி இருக்குது, வயல் வரப்பு இருக்குது. அங்க நாங்க போனோம்னா தான் நல்ல சுகமா வருது. அங்க போது எங்களுக்கு எப்படின்னு காலரா டைபாய்டு நோய் வரும். இப்படியே சொல்லி சொல்லி தாயா நீங்க வாட்டுல நம்ம மக்கள் எல்லாம் அப்படியே காலையில 5 மணி மாதிரி ரோட்டோரத்துல சும்மா சலப்பல குமிச்சு போட்டு வந்துடுறீங்க. அந்த முத பசுக்காரன் டயரை வச்சு இந்த ஊர்ல நடக்கிறத அந்த ஊருக்கும், அந்த ஊர்ல நடக்கிறத இந்த ஊருக்கும் போட்டு விட்டு போயிருக்கேன். நம்ம ஊரு ரோடு கருப்பா இருந்த ரோடு மஞ்சக்காமல வியாதி வந்தது மாதிரி மஞ்ச மஞ்சள் கிடைக்கியா. இருந்தவே மக்கள் எல்லாம் மலங்கடிக்க போகுது. இருந்த வெளியில் மக்கள் எல்லாம் மலங்கடிக்க போகுது. புழு நாடா புழு அதுல உருவாகுது. தொக்கி புழு நாடா புழு அதுல உருவாகுது. அண்ணே, நாங்க தான் ஊருக்கு வெளியே போறோமே, இருக்கிற நோய் கிருமிகள்லாம் எப்படி வீட்டுக்கு உள்ள வருது? அருமையா கேட்டமா. அதாவது வெட்ட வெளியே அங்கிட்டு தானே இருந்து வரோம், அது எப்படி வருது? மழை பெஞ்சா தானே அதுல நாத்தம் வருகுது. மழை பெஞ்சா தானே அதுல நாத்தம் வருகுது. அந்த மழை தண்ணியோட அதுவும் ஊருக்குள் வருகுது. இப்படி தண்ணீர் வழி மட்டும் இல்ல, காற்று வழியாகவும் பரவி வருது. இது விலங்குகள் வழியாகவும் பறவைகள் மூலமாகவும், முக்கியமா இருக்கு பாருங்க ஈ, அது வழியாகவும் நம்ம அப்பா திறந்து போட்டிருப்போம் வீட்டை. அப்படியே உள்ள வந்து தண்ணி பானையில சாப்பிடுற சாப்பாட்டுல பரவி நமக்கு பல நோய்களை தருது. அது மட்டும் இல்ல, ஒரு குளம் இதெல்லாம் மாசுபட்டு போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஊரோட சுற்றுச்சூழலே கெட்டு போகுதுங்க. அங்க நோய்கள் மட்டும் இல்ல, ஆபத்தும் வருது. ஆமா, கர்ப்பிணி பெண் வீட்டுக்குள்ளே போவதினாலே, கர்ப்பிணி பெண் வீட்டுக்குள்ளே போவதினாலே, வயிற்றுலதான் கர்ப்பம் கூட கலைஞ்சு போகலாம். வயிற்றுலதான் கர்ப்பம் கூட கலைஞ்சு போகலாம். அம்மா வயிற்றுலதான் கர்ப்பம் கூட கலைஞ்சு போகலாம். ஆமா, வயிற்றுலதான் கர்ப்பம் கூட கலைஞ்சு போகலாம். இப்படி பல ஆபத்து இருக்கு. அண்ணே தங்கச்சி கூட ஆட்டுக்கு போனப்போ பாம்பு குத்துருச்சுனே. பாத்தியாப்பா? அண்ணே நான் கூட இருட்டுல போய் முள்ளு குத்திச்சுனே. நான் கூட முந்தா நேத்து நைட்டு சொல்லி வெளியே போனா பொம்பளைங்க போய் உட்கார்ற பக்கம் போய் உட்கார்ந்து பஞ்சாயத்துல பைனு கட்டி இதெல்லாம் சிரிக்கக்கூடிய விஷயம் இல்லப்பா, சிரிக்கக்கூடிய விஷயம். நல்லா கேளுங்க. வீட்டுக்கு ஒரு கழிவறை இருந்திருந்தா இத்தனை ஆபத்தும் நமக்கு வந்திருக்குமா? வந்திருக்குமா? இப்ப சொல்லுங்க, வீடுதோறும் அவசியம் என்ன? என்ன? கழிவறை. அட ஏப்பா தம்பி நீ கம்முன்னு போக மாட்டா? அந்த நாத்தம் முடிச்ச கக்கூச கட்டுறதுக்கு கையில காசும் கிடையாது, அது கட்டுறதுக்கு இடமும் கிடையாது. போதுமா? நாத்தம் எடுத்த கக்குசாமியா அண்ணே, ஊர் மக்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த கழிவறை கட்டுறது பண சம்பந்தப்பட்டமான விஷயம் இல்லனே, மன சம்பந்தமான விஷயம்னே. மனசு இருந்தா போதும்னே. நம்ம வீட்டுல நமக்கு தகுந்த மாதிரி கட்டிக்கலாம். என்ன 20க்கு 40க்கும் 40க்கு 20க்கு கட்டி பில்டிங்கா கட்ட போறோம். நமக்கு ஏத்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள சின்னதா
அழகா 1500 இருந்து 2000 வரைக்கும் நமக்கு ஏத்த மாதிரி கட்டிக்கலாம். கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா 5000 இருந்து 6000 7000 நல்ல வசதியா கூட கட்டிக்கலாம். ஏன்னா என்னன்னா கழிவறை வீடுதோறும் அவசியம். இப்ப சொல்லுங்க, வீடுதோறும் அவசியம் என்ன என்ன என்ன? சபாஸ். அவசியம் 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 வீடுதோறும் கழிவறைகள் அவசியம். அவசியம் 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 வீடுதோறும் கழிவறைகள் அவசியம். இப்படி வீடுதோறும் கழிவறைகளோடு இருந்தா நம்ம மக்கள் மட்டும் இல்ல, ஊரு செல்வ செழிப்போடு இல்லாம நல்ல சுகாதாரத்தோட ஆரோக்கியமா இருக்கலாம். இவ்வளவு நேரம் நம்ம வில்லுப்பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஊர் மக்களுக்கெல்லாம் லீஸ் நிறுவனத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுவோமா? வாலியவே வாலியவே கிராமத்து மக்கள் எல்லாம் வாலியவே 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 கிராமத்து மக்கள் எல்லாம் வாலியவே வாலிய வாலிய 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 வாலியவே. வணக்கம் 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 வணக்கம். கட்டுவோம் 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 வீட்டுக்கு ஒரு கழிவறைய கட்டுவோம். கட்டுவோம் 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 வீட்டுக்கு ஒரு கழிவறைய கட்டுவோம். நோயும் பிணியும் தொலைக்கணும், சுகாதாரம் நிலைக்கணும். நோயும் பிணியும் தொலைக்கணும், சுகாதாரம் நிலைக்கணும். சுற்றுச்சூழல் காத்து வைப்பது நமது கடமைதான். சுற்றுச்சூழல் காத்து வைப்பது நமது கடமைதான். கட்டுவோம் 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 வீட்டுக்கு ஒரு கழிவறைய கட்டுவோம். கட்டுவோம் 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 வீட்டுக்கு ஒரு கழிவறைய கட்டுவோம். திறந்த வெளியில் மலங்களிக்க நித்தமும் போய் வயித்தால வாந்தியின்னு எத்தனை நோய்.